இரவு 11 மணி. மாடியில் இருந்து திடீரென அப்பா ரங்கசாமியின் அலறல் சத்தம். அண்ணனும் தங்கச்சியும் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்காக மாடிக்கு போறாங்க. அந்த நேரத்துல ரொம்ப பதட்டமான முகத்தோட அவங்க அம்மா கவிதா விறுவிறுன்னு படியில இருந்து கீழே இறங்குறாங்க. அம்மா அம்மான்னு கூப்பிட்டும் காதலையே வாங்காத மாதிரி வீட்டை விட்டு அவங்க வெளியே போறாங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட அண்ணனும் தங்கச்சியும் வேகமா மேல ஓடுறாங்க. அங்க அவங்க அப்பா ரங்கசாமி தீயில எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பதறி போன 2 பேரும் அங்க இருந்த தண்ணிய அவர் மேல ஊத்தி தீய அணைக்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாலும் உடம்புல 80% தீக்காயம் இருந்ததுனால அவரும் இறந்து போயிடுறாரு. இந்த தகவல் போலீஸுக்கு கிடைக்க சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் என்ன நடந்துச்சுன்னு அந்த குழந்தைங்க கிட்ட விசாரிக்க அவங்க பார்த்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சம்பவத்துல அவங்க அம்மாவுக்கு தான் தொடர்பு இருக்குன்னு யூகிச்ச போலீஸ் கவிதாவின் உறவினர்களை விசாரிக்க தொடங்கியிருக்காங்க. அப்போன்னு பார்த்து தன்னோட உறவினர் ஒருத்தருக்கு கவிதா போன் பண்ணியிருக்காங்க. நான் திருப்பதியில இருக்கேன், அங்க என்னாச்சுன்னு கவிதா விசாரிக்க அந்த உறவினர் போலீஸ் கையும் களவுமா பிடிச்சு விசாரணை மேற்கொள்றாங்க. அவர்கிட்ட மேற்கொண்ட விசாரணையில கவிதா திருப்பதியில இருக்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் நேர திருப்பதிக்கு போய் கவிதா பதுங்கி இருந்த இடத்தை கண்டுபிடிச்சு அவரை அட்ரஸ் பண்ணி கிருஷ்ணகிரிக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணைய தொடங்கியிருக்காங்க. விசாரணையில தன்னோட கணவர் ரங்கசாமியை நான் தான் கொன்னேன்னு கவிதா ஒத்துக்க, எதனால உங்க வீட்டுக்கார கொன்னீங்க, உங்க 2 பேருக்கும் இடையில என்ன பிரச்சனைன்னு போலீசார் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது கூலி தொழிலாளியா இருக்கிற ரங்கசாமி பணி நிமித்தமா அடிக்கடி தருமபுரி போயிட்டு வரத வழக்கமா வச்சிருக்காரு. அப்படி தொழில் ரீதியா வெளியூர் போன ரங்கசாமிக்கு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியை சேர்ந்த மஞ்சுளா என்பவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல திருமணம் தாண்டிய உறவா மாறியிருக்கு. இந்த தகாத உறவு கவிதாவுக்கு தெரிய வர தன்னோட கணவரை கண்டிச்சிருக்காங்க. நமக்கு 3 குழந்தைங்க இருக்கு, அதுல பொண்ணு காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டா, இந்த வயசுல இந்த பழக்கமெல்லாம் வேண்டாம், நல்ல அப்பாவாவும் புருஷனாவும் இருக்க பாருங்கன்னு சொல்லி தன்னோட கணவர் ரங்கசாமிய கவிதா பல முறை கண்டிச்சதா சொல்லப்படுது. ஆனா இதை எதையுமே கண்டுக்காத ரங்கசாமி மஞ்சுளாவோட தொடர்ந்து தொடர்புல இருக்க தொடங்கியிருக்காரு. இந்த தகாத உறவால வீட்டுல இருந்த 80 சவரன் நகைகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் மஞ்சுளா கிட்ட ரங்கசாமி கொடுத்ததாகவும் கூறப்படுது. அதோட சொந்த வீட்டையும் வித்துட்டு அதுல கிடைச்ச பங்கையும் மஞ்சுளா கிட்ட ரங்கசாமி கொடுத்திருக்காரு. ரங்கசாமியோட இந்த பழக்கம் மொத்த குடும்பத்தையும் சிதைச்சிடும்னு நினைச்ச கவிதா தன்னோட குழந்தைகளை மட்டும் கவனிக்க தொடங்கி இருக்காங்க. இதுக்கு இடையில வேலை காரணமா வெளியூர் போயிட்டு வந்து கொண்டிருந்த ரங்கசாமி ஒரு கட்டத்துல மஞ்சுளா கூட இருந்த தொடர்பால 2 மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் கிருஷ்ணகிரியில உள்ள அவரோட வீட்டுக்கு வந்துட்டு போறத பழக்கமா வச்சிருக்காரு. அப்படி மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறைன்னு வீட்டுக்கு வந்த ரங்கசாமி அப்பவும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல பிரச்சனை பண்றத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ரங்கசாமி நேரா மாடியில இருக்கிற ரூமுக்கு போயிட்டு கவிதாவை மேல வர சொல்லியிருக்காரு. மேல வந்த கவிதாவை போதையில ரங்கசாமி சரமாரியா அடிச்சிருக்காரு. அடிச்சதோட மட்டுமில்லாம நீ அழகாவே இல்ல, அசிங்கமா இருக்க, உன் கூட நான் எப்படி குடும்பம் நடத்துறது, நீ எல்லாம் எதுக்கு என் கூட இருக்க அப்படின்னு கேட்டு சரமாரியா அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு. ரங்கசாமியோட தொல்லைகளை தாங்கிக்க முடியாத கவிதா ரங்கசாமி போதையில படுத்ததும் விவசாய மோட்டருக்கு அங்கு வாங்கி வச்சிருந்த பெட்ரோலை எடுத்து அவர் மேல ஊத்தி கொளுத்தி விட்டுருக்காங்க. இதுல உடல் முழுவதும் தீ பரவியதுனால ரங்கசாமி கத்தி கதற ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட குழந்தைங்க கிட்ட கூட சொல்லிக்காம வேகமா வீட்டை விட்டு கிளம்பி போன கவிதா திருப்பதியில போய் தலைமறைவாகி இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கவிதா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. தொடர்ந்து கவிதாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைச்சிருக்காங்க. தகாத உறவு திருமணம் தாண்டிய உறவுன்னு சிக்கலான உறவுகளின் நிலைகளை புரிந்து கொள்ளாமல் சிக்கிக் கொள்வதால் இறுதியில் மனித உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இந்த உறவுகளின் நிலை தற்பொழுது பெரும் சிக்கலாக இருப்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதே நியதியாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.